ऐश्वर्य प्रसीद भगवान् मुने। ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा। காத்தருள்வாய் சூரியனே, வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் உன் லீலை. தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே, நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம். கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது, பூவுலகை காக்கத்தான். இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம். ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம். சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. வேண்டாமா, வேற எதுவும் நீங்க பேசாதீங்க. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுதுமா. நீங்க அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நான் அதை கேட்கவும் கூடாது. என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி அழுகிற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனாம்மா? உனக்கு யாரும் இல்ல, நான் போனதுக்கு அப்புறம் யாதகிரிக்கே யாரும் இல்ல, அதனாலதாம்மா நான் அப்படி சொன்னேன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். என்னோட புருஷன் உயிரோடு தான் இருக்காரு. என்னது? உண்மையாவா? அன்னைக்கு உனக்கு யாருமே இல்லைன்னு தானே சொன்ன, ஆனா இப்ப நீ புருஷன் இருக்கான்னு சொல்ற. சொல்றேம்மா, எல்லாத்தையும் சொல்றேன்.
இதுதாம்மா நடந்தது. என்னம்மா உன் புருஷன் என் புள்ளைய விட மோசமா இருக்கானே? கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு அருமையான பொண்டாட்டியை விட்டுட்டு இருக்கானே, அவன் எல்லாம் ஒரு புருஷனா? அவனை விட என் புள்ள எவ்வளவோ நல்லவம்மா. இல்லம்மா, அவரு ரொம்ப நல்ல மனுஷன். என் வயித்துல வளர்ற குழந்தைய காப்பாத்திக்கிறதுக்காக அவரை விட்டு நான் ரொம்ப விலகி வந்துட்டேன். நான் அவர் கூட இருக்கிறத விரும்பாதவங்க நான் ஒரு சந்தர்ப்பவாதின்னு சொன்னாங்க. அவருக்கு நான் அம்மா ஆகிறதுல விருப்பம் இல்ல. அவர் கூட இருக்கிற பொண்ணோட எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியும். அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நான் அம்மா ஆக கூடாதுன்னு தடுக்கணும்னு நினைச்சாங்க. அவரு காதலிச்ச ஸ்னேகாவே இதெல்லாத்தையும் செஞ்சாருன்னு அவர்கிட்ட போய் சொன்னாலும் அவரு நம்ப மாட்டாரு. அவரை நம்ப வைக்கிறதுக்கு தேவையான சாட்சி என்கிட்ட இல்ல. அதனாலதான் என் வயித்துல வளர்ற குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை வளர்த்து அந்த வீட்டு மருமகளா என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு நான் பெத்து கொடுக்கணும். அது என்னோட கடமைமா. அதுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ அத்தை வீட்டுக்கு போயிருக்கலாமே. இல்லம்மா, இப்போ நான் அங்க போக கூடாது. அந்த காஞ்சனாவும் ஸ்னேகாவும் எனக்காக எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நான் என் அத்தை வீட்டுக்கு போனேன்னா எனக்கு மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து வந்துரும். காஞ்சனாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் தேவைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான். நானும் என் குழந்தையும் உயிரோடவே இருக்க கூடாது. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நான் செத்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை மட்டும் உயிரோட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நான் செத்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை மட்டும் உயிரோட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் அந்த கடவுள் என்னை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்காரு. அந்த கடவுள் உங்க பையன் உருவத்துல வந்திருக்காருன்னு நினைச்சேன். உங்க பையன் எனக்கு துணையா இருப்பாருன்னு நினைக்கிறேம்மா. தயவு செஞ்சு என் புருஷனை தப்பா நினைக்காதீங்க. அவரு தப்பு செஞ்சு என்ன வேண்டான்னு விட்டுட்டாலும் அவருதான் என்னோட புருஷன். எங்கேயும் போக முடியாதுன்னு தான் நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நான் இங்க இருந்து உடனே போயிடுறேன். அட, எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசுற? உன்னோட கஷ்டம் ஏன் கஷ்டம் மாதிரிமா. ஏதோ நான் தெரியாம கேட்டுட்டேமா. நான் பேசினத மனசுல வச்சுக்காத. நீ இங்க வந்த நேரத்துல இருந்து அந்த யாதகிரி பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். உனக்கும் பிடிச்சிருக்குமேனுதான் நான் அந்த மாதிரி சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? உனக்கு உன் குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிற சுயநலம் ஒண்ணுது, என் புள்ள சந்தோஷமா இருக்கணுங்கிற சுயநலம் என்னது? நம்ம 2 பேருமே தாய் தானம்மா. நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேம்மா. என் புள்ள யாதகிரி இருக்கும்போது இங்க யாருமே வர முடியாது. உன் குழந்தை என் கையில தான் பிறக்க போறான் பாரு. நடந்த எல்லாத்தையும் மறந்துருமா. என்ன புரிஞ்சுதா? நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, நீ ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வாமா, உள்ள வா. ஏய் சலபதி, என்னடா இது உன் கதி? அந்த யாதகிரி பையன் வீட்டுக்கிட்டுன்னு போவான்னு பார்த்தா உனது மரத்துக்கு கீழே உட்காத்தி வச்சிட்டான். அவன் சொல்கிற பேச்சுக்கிட்டு நம்ம அங்கேயே படுத்துன்னு இருந்தா பெரிய பாம்பு எதுனா வந்து நம்மளை போட்டு தள்ளிட்டு மக்கள் தொகை கணக்குலேருந்து நம்மளை அப்பீட் ஆக்கிடுவோம்.
அதுக்கப்புறம் இந்த நாடு ஒரு சிறந்த கேப் மாதிரியெல்லாம் இழந்திருக்கும். என்னவோ போ. ஆபாடா. இப்போதைக்கு இந்த திண்ணை ரொம்ப குல்ஜாலாக தான் இருக்குது. சாமியார் வேஷம் போட்டால் ஏதோ சுகம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். சோத்துக்கு கூட வழி இல்லாமல் போயிடுச்சு. ஊர் ஊராக பொறுக்கிட்டு திரியும் போது அட்லீஸ்ட் பஸ்ஸுலையாவது நான் தூங்குவேன். இப்போ அதுக்கும் வழி இல்லை. ராத்திரியில் கொசுங்க, பகலில் பூச்சிங்க. என்ன சோக்கா வாழ்ந்துன்னு இருந்தேன். அதுக்கெல்லாம் மேலே நான் ப்ரொஃபஷனல் கில்லரு. காஷாயம் கட்டிக்கின்னு ஒரு மரத்தடி செத்து போனா என் இமேஜ் நாரிடாது. என்னை பற்றி ஜனங்க என்ன நினைப்பாங்க? என்னால் என் ப்ரொஃபஷனுக்கே கெட்ட பேர் வந்துடும் போல இதை என்ன பண்ணுறது? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. ஏண்டா தாசு, என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? ஒருத்தன் தானே பார்த்தா 2 பேர் இருக்கானுங்க. தாசு, இதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் டென்ஷன் தான். இவளை என்ன பண்றது? இவளை எப்படி என் வழி கொண்டு வரதுன்னு தெரியலையே. அட முட்டா பசங்களா, இந்த ஊரில் மைண்டு வாய்ஸே மைக் வாய்ஸ் லெவலில் பேசுவானுங்க போல இருக்குது. ஸோ இவனுக்கு பொண்டாட்டியோட பிரச்சனை. இவனை நம்ம கரெக்ட் பண்ணோன்னா நம்ம பிரச்சனை தீந்துரும். டேய் சலபதி, இவன் தான் உன் பக்ரா அலக் நிரஞ்சன். ஓம் தத் சத். என்ன குழந்தாய், ரொம்ப பலமான யோசனையில் இருக்கிறாய். உன் மனைவியை பற்றி தானே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். சாமி, முற்றும் தெரிஞ்ச முனிவர ஏப்பா காப்பாத்துப்பா. எப்படி சாமி, எப்படி கில்லி மாதிரி சொல்றீங்களே? ஹரி ஓம் தத் சத். பைத்தியக்கார பயல. சாமி அலேக் நிரஞ்சன். பைத்தியக்கார பக்தனே, சொல்லுங்க சாமி. 4 பேரிடம் கூறினால் அது ஊர் பிரச்சனை. உனக்குள் நீ மட்டுமே முழுகிக் கொண்டால் அது உன் பிரச்சனை. யான் அனைத்தும் அறிந்த ஞானியடா. சாமி, நீங்க தான் சாமி என்ன காப்பாத்தணும். பைத்தியக்கார பயலே, எல்லா பிரச்சனைக்கும் என்னால் பதில் கூற இயலும். சரியா சொன்னீங்க சாமி. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல சாமி. தப்பு மகனே தப்பு. வாழ்க்கையை வெறுக்கவே கூடாது. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. பைத்தியக்கார பயலே, வாழ்க்கையை வெறுக்க கூடாது. வாழ்க்கை ஒரு முறைதான் கிடைக்கும். சரி சாமி. தேவையான நேரத்தில் சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட பின்பு குளிக்க வேண்டும். குளித்த பிறகு தேவையான நேரத்தில் தூங்க வேண்டும். பிரமாதம் சாமி, பிரமாதம். நல்லா சொன்னீங்க, ஆனா ஒண்ணும் புரியல. இதெல்லாம் புரியாதுடா உனக்கு. இதெல்லாம் அருள்வாக்கு. சாப்பிட்டால் உடலுக்கு வலிமை கிடைக்கும். குளித்து முடித்தால் உடல் சுத்தமாக இருக்கும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் கொண்ட வாழ்க்கையை நீ இப்படி வெறுத்து ஒதுக்கலாமா மகனே? நீ செய்த பாவம் உன் வாழ்க்கை கேவலமாக இருக்கிறது. ஆமா சாமி, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சாமி. இப்போ என் பழப்பு அப்படிதான் சாமி இருக்கு. நான் கட்டினவளே எனக்கு தலைவலி ஆயிட்டா சாமி. ஷு, தவறு மகனே. கட்டிய மனைவியை பற்றி தவறாக கூறக்கூடாது. என்னத்த சொல்றது, என் வாழ்க்கையே சந்தேகமா இருக்கு. உனக்கு உன் சந்தேகம் தீர வேண்டும், அவ்வளவுதானே மகனே? கரெக்டா சொன்னீங்க சாமி. அதற்கே நீ இப்படி ஓவராக தவிக்கிறாய். பின்ன தவிக்காம நீ ஒன்று செய். சொல்லுங்க சாமி. உன் வீட்டுக்கு யாரையாவது காவலாக வை. அந்த காவலாளி சொல்வதை வைத்து உன் சந்தேகங்களை தீர்த்துக்கொள். இதனால் உன் பிரச்சனை நிச்சயமாக தீர்ந்து விடும் அல்லவா? அட, அப்படியே செஞ்சிடறேன் சாமி. நிறைய நம்பி கூட வீட்டுல விட்டு போயிடலாம், ஆனா மனுஷ பயல மட்டும் நம்பவே கூடாது. நிறைய நம்பி கூட வீட்டுல விட்டு போயிடலாம், ஆனா மனுஷ பயல மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு சாமி. நான் காவலுக்குன்னு ஒருத்தனை வச்சேன்னா அவன் கூட என் பொன்னாடி போயிட்டு அப்புறம் ஏன் கதி? அடே பக்தா, உனக்கு நம்பிக்கையை விட சந்தேகம் மிக அதிகமாக இருக்கிறதடா. இப்ப நான் என்ன பண்றது சாமி? சலபதி, இவன் லேசுப்பட்டவன் இல்ல, ரொம்ப கலீஜி. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க யாரு, இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்க. என் கதையில் என்ன இருக்கிறது? இன்று ஒரு ஊர், நாளைக்கு ஒரு சிதிலமடைந்த பள்ளிக்கூடம், அதற்கப்புறம் ஏதாவது மரத்தடி, அதுக்கப்புறம் ஏதாவது திண்ணை. இப்படியே பக்திகரமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஓட்டி விடுவோம். எங்களுக்கு சம்சார பந்தங்கள் எல்லாம் கிடையாது மகனே. அப்படியா சாமி? ஆமாம்.
கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்குது. என் பொண்டாட்டிக்கு காவலுக்கு எதுக்கு வெளியால தேடணும்? பேசாம இந்த சாமியாரையே நம்ம வீட்டுக்கு காவலா வச்சுட்டா என்ன? இவரு சாமி, இவர் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண மாட்டாரு. நம்ம பொண்டாட்டிக்கு நல்ல பாதுகாவலர் இந்த ஆளு தான். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாரு? சாமி கதை சொல்லுவாரு. சன பண்ணி யோசிக்கிறான். சாமி, இதே மாதிரி வீட்டு திண்ணை, மரத்தடி, கோயில்னு எவ்வளவு நாள் சுத்திட்டு இருப்பீங்க? இதோ என் வீடு, வாங்க, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். என் பொண்டாட்டி நல்லா சமைப்பா, வாங்க சாமி. போடா பைத்தியக்கார பதறே. நீ ஒரு சம்சாரி, நான் ஒரு சன்னியாசி. நான் எப்படிடா உன் வீட்டில் வந்து தங்குவது? அதற்கு சாஸ்திரங்கள் ஒத்துக்கொள்ளாத மகனே. எனக்கு கோபத்தை உண்டாக்காதே. அதுக்கு ஏன் சாமி இவ்வளவு கோவப்படுறீங்க? இப்போ நீங்களும் நானும் ஒண்ணுதான் சாமி. நீங்க என் வீட்டுல இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது சொல்லுங்க. உங்களை மாதிரி ஒரு சாமி என் வீட்டுல இருந்தா என் சந்தேகமும் தீரும்ல. நீங்க என் பக்கத்திலேயே இருந்தா எனக்கும் தைரியமா இருக்கும்ல. ஆஹா, யோசிக்காதீங்க சாமி, துணிஞ்சு வாங்க சாமி. நான் உங்ககிட்ட கேட்கல சாமி, உங்ககிட்ட மன்றாடுறேன் சாமி. தயவு செஞ்சு வாங்க. முடியாது மட்டும் சொல்றாதீங்க. ஆஹா, ஆடு மாட்டிக்கிச்சு. சூப்பரான சிச்சுவேஷன் சலபதி. இவனை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எந்த குறையும் வரப்போறதில்ல. உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு பக்தர் இருந்தா போதும். சாமியாருங்க பாடு கொண்டாட்டம் தான். அலேக் நிரஞ்சன், ஓம் தத் சத். வாங்க சாமி. எனக்கும் வர வேண்டும் என்ற ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சம்சாரியின் வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் எனக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வர வேண்டும். உத்தரவு யார் தருவா சாமி? என் குருநாதரடா. முதலில் நான் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அவர் சரி என்றால் நான் உன் வீட்டிற்கு வந்து விடுகிறேன். ஹரியோம் தத் சத். அலேக் நிரஞ்சன். இதை உன் பையில் வைத்துக்கொள். சரி சாமி. உனக்கு தைரியமும் வரும், நல்லதே நடக்கும். நான் தியானம் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ உள்ளே போ மகனே. பண்ணுங்க சாமி. எந்திரிக்கிறதுக்குள்ள மலையை தாண்ட வேண்டியிருக்குது. ஏப்பா, இனிமே என் பொண்டாட்டி சாமியார் கையில. இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இவன் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறான்? ஆமா. அப்படியே அடிச்சனா ஒரு ஆம்பளை நடந்து போறது உன் கண்ணுக்கு தெரியலையா? என் ஜெயமாக்காக நான் இளநீர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், அதை கீழே தள்ளி விட்டியே. டேய், என்னடா யாதகிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கண்ணு தெரியாம போனது உனக்கா இல்ல எனக்கா? ரொம்ப அதிகமா பேசினா அப்படியே அடிச்சிருவோம் தெரியுமா? டேய் பைத்தியக்காரா, நீயே என் மேல வந்து மோதிட்டு என்னையே அடிக்க வர? ரொம்ப அதிகமா பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். டேய் உன்னதாண்டா பைத்தியம். ஏய் சும்மா பேசிட்டே இருக்காத. இப்ப அந்த இளநீ உடைஞ்சு போச்சுல, ஜெயமாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? யாரா ஜெயமா? என் பொண்டாட்டி. அவ எப்படா திரும்ப வந்தா? இப்போ உன் வீட்டுல இருக்கிறது ஜெயம்மான்னா அப்ப ஏரியில விழுந்து செத்து போனது யாருடா? இல்ல, என் ஜெயமா ஒண்ணு செத்து போல. செத்து போனவ திரும்ப வந்தான்னு சொல்றியா? என்னடா கண்ணை உருட்டி உருட்டி என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஊர்ல உள்ளவங்கட்டெல்லாம் என் பொண்டாட்டி திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கியா? எல்லாரையும் மரியாதை இல்லாம அடிக்கிறியா வேற? ஊர்ல உள்ளவங்களெல்லாம் பைத்தியமாக்கின மாதிரி என்னையும் பைத்தியமாக்கலான்னு பாக்குறியா? என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கதை விடாத, தோலை உரிச்சு போடுவேன். பைத்தியக்காரா, என்னடா முறைக்கிற? அவ யாரு என்னன்னு தெரியாது, அவ உன் பொண்டாட்டியா? அவளுக்கு பிறக்க போற குழந்தை உன் குழந்தையா? சரியான கூறு கட்டவனா இருக்கியே. போடா, நிக்காத, போ. வந்துட்டான் பேசுறதுக்கு.
ஜெயமா ஜெயமா நீ எனக்கு இப்ப உண்மையை சொல்லி ஆகணும். சொல்லு, நீ என் பொண்டாட்டியா இல்லையா? அப்படி திரும்பி நின்னா என்ன அர்த்தம்? சொல்லு, நீ என் பொண்டாட்டியா இல்லையா? உன் வயித்துல இருக்கிற பாப்பா என்னோடதா இல்லையா?